நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஐஏஎஸ் அலுவலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாதம் சிறை உறுத்தல் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. சென்னை கோயம்பேட்டில் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுவதற்காக லலிதாம்பாள் என்பவருக்கும் அவரது உடன்பிறப்பு விஸ்வநாதன் என்பவருக்கும் சொந்தமான 17 சென்ட் நிலத்தை தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் 1983ஆம் ஆண்டு கையகப்படுத்தியது. ஆனால் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்படாததால் பயன்படுத்தாமல் உள்ள நிலத்தை வாங்கியவர்களிடமே திரும்ப ஒப்படைப்பது குறித்து சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் பரிசீலிக்க உயர்நீதிமன்றம் ஆணையிட்டது. இந்த ஆணையை செயல்படுத்தவில்லை என கூறி சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் அப்போதைய உறுப்பினர் செயலர் அன்சுல் மிஸ்ராவுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது கடந்த பிப்ரவரி மாதமே வழக்காடியின் விண்ணப்பம் புறக்கணிக்கப்பட்டு விட்டதாக அன்சுல் மிஸ்ரா தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி குறித்த காலத்தில் நீதிமன்ற ஆணையை செயல்படுத்தாதது நீதிமன்ற அவமதிப்பு என கூறி அன்சுல் மிஸ்ராவுக்கு 1 மாத சிறை ஒருத்தல் விதித்து தீர்ப்பளித்தார். தீங்கிழைக்கப்பட்ட வழக்காடிகளுக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு வழங்க ஆணையிட்ட நீதிபதி வேல்முருகன் இழப்பீட்டுத் தொகையை அன்சுல் மிஸ்ராவின் சம்பளத்தில் பிடித்தம் செய்து வழங்க வேண்டும் எனவும் 3 வாரங்களில் இழப்பீட்டுத் தொகையை வழங்காவிட்டால் கூடுதலாக 10 நாட்கள் சிறையில் வாட வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். அதேவேளையில் மேல்முறையீடு செய்ய ஏதுவாக இந்த சிறை ஒருத்தலை நிறுத்தி வைத்த நீதிபதி அரசு அலுவலர்கள் தங்களது கடமையை செய்யாததால் மக்கள் நீதிமன்றத்தை நாட வேண்டிய சூழ்நிலை பல வழக்குகளில் இருப்பதை இதன் மூலம் சுட்டிக்காட்டியுள்ளார்.